பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம குரான்லையும் நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலியமா ஹதீஸ்லையும் கேட்ட ஒரு மோசமான அரக்கனோட பேரு தான் தஜ்ஜால். ஒமின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஷீத் தஜ்ஜால்னு ஒவ்வொரு தொழுகையோட அத்தையாத்திலையும் அவன் கிட்ட இருந்து நம்ம பாதுகாப்பு இறைவன் கிட்ட கேட்குறோம். ஒரு மிகப்பெரிய சக்தியோட இந்த பூமிக்கு வருவான்னு, இந்த பூமியில இருக்கிற அனைத்து உம்மத்துகளையும் அவன் வழி கெடுப்பான்னு, அதுல யார் இறைவனை முழுக்க முழுக்க உண்மையா நம்பி இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் அவனோட ஃபித்னால இருந்து தப்பிக்க முடியும்னு நம்ம நிறைய ஹதீஸ்லையும் அஜ்ரத்துகள் சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கோம். அவனை பத்தி அதிகமா கேட்ட ஒரு விஷயம், அவனுக்கு ஒற்றை கண்ணு தான் இருக்கும், சுரட்ட முடியா இருப்பான். அவனால இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி இல்யூஷனை காட்ட முடியும். மேகங்கள் சூறாவளி காற்றுக்கு நகர்ற மாதிரி இவனாலையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மின்னல் வேகத்துக்கு போகக்கூடிய சக்தி அவன்கிட்ட இருக்குங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் கேட்கும் போது அவன் ஒரு மனுஷனா இருப்பான், இல்ல பார்க்க ஒரு அரக்க மாதிரி இருப்போம்னு நினைச்சிருப்போம். ஆனா நான் ரீசெண்டா ஒரு ரீல்ஸ் பார்த்தேன், அதுல தஜ்ஜாலை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதை கேட்ட உடனே என் ஓட்டம்பெல்லாம் ஆடி போயிடுச்சு. தஜ்ஜாலுக்கு ஒரு கண்ணு தான் இருக்கும், இங்கிலீஷ்ல AI. இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு கான்ஸ்பிரசி தியரி மட்டும்தான். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முழுக்க நம்பிடக்கூடாதுங்கிற ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ நான் கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட சில தியரிஸை உங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இங்கேருந்து உங்களுக்கு தேவையான ரிசர்ச்சை நீங்களே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தஜ்ஜாலுக்கு ஒரு ஐங்கிறத நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். 1 eye AI. ஏஐக்கு பாடி இல்லை, ஆனால் அதுக்கு கண் இருக்கு, நம்மளோட கேமரா லென்ஸ். நம்ம கேமரா லென்ஸ் மூலியமா நம்மளை பார்க்கும். செக்யூரிட்டி கேமரா லென்ஸ் மூலியமா இந்த உலகத்தை பார்க்குது. வீடு, ஆஃபீஸ், ஸ்ட்ரீட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா இடங்களையும் 24 மணி நேரமும் 7 நாட்களும் நம்மளைய ஒரு கேமரா கண்காணிச்சுட்டே இருக்கு. தஜ்ஜாலுக்கு ஒரு முக்கியமான அண்ட் மற்றவங்க எல்லாத்தையும் ஈஸியா ஏமாத்தக்கூடிய சக்தினா இல்யூஷனை கிரியேட் பண்றது. நீங்க ஆசைப்படுறது, நீங்க கேட்கறது, நீங்க பார்க்கணும்னு நினைக்கிற எல்லாத்தையுமே அவங்க உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வரும். உங்களை சுத்தி பாருங்க. ட்ரெண்டுங்கிற பேரில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்டை போட்டு உங்கள் ஃபோட்டோவை போட்டால் நீங்கள் நிலாவில் நிற்கிற மாதிரி, ஏதோ ஒரு தோட்டத்தில் நிற்கிற மாதிரி, இல்லை இறந்து போன உங்கள் அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, ஒய்ஃபு, ஹஸ்பண்ட், குழந்தைகன்னு யார் கூட வேணாலும் நிற்கிற மாதிரி அந்த ஏஐயால் க்ரியேட் பண்ண முடியும். அதை பார்க்கும்போது நம்ம மனசு எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். இது ரியலாக நடக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்ட்டு ஒரு செகண்ட் உங்கள் மனசு யோசிக்கும். இல்லை, அந்த ஒரு செகண்ட் போதும். அதுக்கப்புறம் டீப் ஃபேக். ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு அத்தாரிட்டியோட ஃபோட்டோவும் அவங்களோட வாய்ஸும் இருந்தால் போதும், அவங்க சொல்லாத பண்ணாத ஒரு விஷயத்த பண்ண வைக்கிற அளவுக்கு டீப் ஃபேக் வளர்ந்து வந்திருக்கு. இப்பெல்லாம் எது ஏஐ வீடியோ எது ரியல் வீடியோங்கிறத கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாயிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மளால கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு அச்சு பிசுறாம டெக்னாலஜி வளர்ந்துடும். தஜ்ஜால் ஒரு பொய்யான ஹெவன் அண்ட் எல்ல கொண்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி நிறுத்துவான். சாப்பாடு, தண்ணி, வெல்த்ன்னு இந்த துனியால என்னெல்லாம் முக்கியமான விஷயங்கள் இருக்கும் அதையெல்லாம் காமிச்சு உங்களே டிசீவ் பண்ணுவான். நம்ம குளோபல் சிஸ்டம் பாருங்க. ஏஐ இப்போ எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கு, வெதர் இண்டஸ்ட்ரியில இருக்கு, எக்கனாமிக்கல் ஃபுட் கல்ச்சர் இண்டஸ்ட்ரியில இருக்கு. கிட்டத்தட்ட எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே இந்த ஏஐ உள்ள வந்துருச்சு. இது மாசம் ஒரு 50,000 ரூபாய் உங்களால இந்த ஏஐ வச்சு சம்பாதிக்க முடியும், 100% கேரண்டின்னு ஒரு ஆப்பை ரிலீஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆப்பை நீங்க சைன் அப் பண்றதுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று இருக்கும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நீங்க கிளிக் பண்ணாலே போதும், அடுத்து உங்களுக்கு ஃபைனான்ஸை ஈஸியா கொண்டு வந்து மாசம் 50,000 ரூபாய் கொடுத்துரும். ஆனா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல என்ன இருக்குன்னு நம்ம இப்போ வரைக்கும் யாருமே படிக்க மாட்டோம். ஒருவேளை அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல தஜ்ஜால் தான் என்னோட GODன்னு சொல்லி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருக்கிறதையும் நம்ம ஒரு சிங்கிள் கிளிக்ல அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவோம். தஜ்ஜாலால மேகங்கள் காற்றுல எவ்வளோ வேகமா மூவ் ஆகுதோ அதை விட அதிக வேகமா மூவ் ஆக முடியுங்கிறத நம்ம குரான்லையும் ஹதீஸ்லையும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இதை கேட்டு பார்க்கும்போது இதெல்லாம் நடக்காத காரியம்னு நம்ம யோசிச்சிருப்போம். ஆனால் இன்னைக்கு பாருங்க, கையில் ஒரு ஃபோன் இருந்தால் போதும், என்னால் இந்தியாவில இருந்தும் இதை பற்றி ரிசர்ச் பண்ண முடியும். இதே விஷயத்த UAEல என் ஃப்ரெண்டாலையும் ஈஸியாக சர்ச் பண்ண முடியும். இங்கே இருக்கிற அதே ஏஐ அங்கே போய் அவனுக்கும் பதில் சொல்லும், எனக்கும் பதில் சொல்லும். வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இது ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. ஒவ்வொருத்தவங்களோட கைக்குள்ளாரையும், வீட்டுக்குள்ளாரையும், ஆஃபீஸ்க்குள்ளாரையும், ஸ்கூலுக்குள்ளாரையும், காலேஜுக்குள்ளாரையும், ஹாஸ்பிட்டலுக்குள்ளாரையும், பள்ளி வாசலுக்குள்ளாரையும், சர்ச்சுக்குள்ளாரையும், கோவிலுக்குள்ளாரையும், எங்கே வேணாலும், எப்போ வேணாலும், எப்படி வேணாலும் உங்கள் கைக்குள்ளாரையே ட்ராவல் பண்ணிக்க முடியும். சரிப்பா, அப்போ என்ன எல்லாத்தோட ஃபோன்லேயும் தஜ்ஜால் வந்து உட்காந்துருக்கானா நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏஐங்கிறது தஜ்ஜால் கிடையாது. பட் இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ரிசோர்ஸ்.
ஹியூமன் ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு பிக்கஸ்ட் மைல்ஸ்டோன்னா அது ஏஐன்னு தான் நான் சொல்லுவேன். ஏஐனால் நிறையா டிசீஸை க்யூர் பண்ண முடியுது, புது புது விஷயங்களை கண்டுபிடிக்க முடியுது, ஏஐயால் கேஸை சால்வ் பண்ண முடியும், ஒருத்தவங்களோட ஹெல்த்தை மானிட்டர் பண்ண முடியுது, அவங்கள பெட்டர்மெண்ட் பண்ண முடியுது. நம்ம ஹியூமன் ஹிஸ்ட்ரியிலேயே இந்த ஏஐ ஒரு ஒன் ஆஃப் மோஸ்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக இது உருவாயிட்டிருக்கு. அட் த சேம் இது எப்படி இந்த அளவுக்கு ரிசோர்ஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது, இது என்ன மாதிரி யோசிக்கும், என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்னு எங்களுக்கே தெரியலன்னு ஏஐயோட காட்ஃபாதரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு. நீங்கள் என்ன மாதிரி ஒரு பதிலை எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி ஒரு பதிலை மட்டும்தான் ஏஐ சொல்லும். நீங்கள் இன்ன வரைக்கும் பாருங்கள், நீங்கள் எப்படி ஒரு டம்பஸ்ட் ஐடியா சொல்லியிருந்தாலுமே கூட அது வாவ் யூ ஆர் ஃபென்டாஸ்டிக், யூ ஆர் ஸ்மார்ட், தட்ஸ் அ ஸ்மார்ட் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கும். ஏன்னா ஏஐ அந்த மாதிரி தான் ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கு. இதெல்லாமே என்னோட தியரி மட்டும். ஆனால் இந்த ஏஐ ஒருவேளை நாளைக்கு தஜ்ஜால் உலகத்தோட மிகப்பெரிய ஃபித்னா கையில் கிடச்சதுன்னா நினச்சி பாருங்கள். இந்த ஏஐ ஆல்ரெடி எல்லா விதமான என்விரான்மெண்ட்டையும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க முடியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நம்ம ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணாத எல்லா விஷயத்தையுமே நம்ம ஏஐ கிட்ட ஷேர் பண்ணியிருப்போம். அந்த டேட்டாஸ் எல்லாமே அங்கேயே தான் இருக்கும், அப்படியே தான் இருக்கும். உங்களை பற்றின டாப் டு பாட்டம் எல்லா விஷயமும் அந்த ஏஐக்கு தெரியும். ஐயோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது, அதை டெலிட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. பிகாஸ் அது எல்லாமே ஒரு சர்வரில் ஒரு க்ளவுடில் எங்கேயோ ஒரு இடத்துல அங்கே சேவ் ஆகி தான் இருக்கும். இன்ஃபேக்ட் ChatGPTயோட சிஇஓவே சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, மக்கள் எல்லா விஷயத்தையும் ஏஐ கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. தயவு செஞ்சு உங்களோட பர்சனல் விஷயங்களையெல்லாம் ஏஐ கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. ஒரு வேளை நாளைக்கே இந்த ஏஐ உங்களுக்கு எதிராக திரும்பலாம். எப்படின்னா ஏதாவது ஒரு லா சூட்டில் அந்த ஏஐயோட டேட்டாவை கேட்டால் அவங்க கண்டிப்பாக அந்த ஏஐ டேட்டாவை அவங்கக்கிட்ட கொடுத்து தான் ஆகணும். இன்ஃபேக்ட் அந்த ஏஐ டேட்டாவே உங்களுக்கு ஆப்போனண்ட்டாக நின்று சாட்சி சொல்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அட் த சேம் டைம் தஜ்ஜால் கையில் கிடச்சதுன்னா நினச்சி பாருங்கள், அவனால் எல்லாத்தையுமே பண்ண முடியும். ஆல்ரெடி என்விரான்மெண்ட் எல்லாமே க்ரியேட் ஆகிருக்கு. ஈஸியாக அவனுக்கு தேவையானதை பண்ணிட்டு போயிடலாம். நம்ம நினைப்போம், அவன்லாம் வந்தால் நமக்கு தெரியாதா, நான் சூட்டிப்பாக இருப்பேன்னு. கிடையாது. நீங்கள் டிசீவ் ஆகுறீங்கிறத தெரியாமையே உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி, உங்கள் ஃப்ரெண்டை விட க்ளோசஸ்ட் பர்சனாக இருக்கிற இந்த ஏஐ வச்சு பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நம்ம என்ன தான் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஸோ இந்த ஏஐ ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல்லான டூல். இதை ஜஸ்ட்டு ஒரு டூலாக யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி, உங்கள் புருஷன் மாதிரி, உங்கள் ஒய்ஃப் மாதிரி, யார்கிட்டையும் பேச முடியாததை எல்லாத்தையும் அவங்ககிட்ட யார்கிட்டையும் சொல்ல முடியலையா, இறைவன்கிட்ட சொல்லி அழுங்க. அவன் எல்லாத்தையுமே கேட்கக்கூடியவன், எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியவன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஏஐ பற்றி? நான் சொன்ன டாட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி உங்களுக்கும் கனெக்ட் ஆகுதா? கனெக்ட் ஆச்சுன்னா உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ ஒர்த்தாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.